தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாள் நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, மாநகராட்சி அலுவலகத்தில் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் கிளர்க்கு மட்டும் கிடையாது, அது இல்லாமல் இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், முழுமையான தகவலை அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு மினிமம் நீங்கள் 10th 12th கிராஜுவேட் படிச்சிருக்கோங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸுக்கும் ஒவ்வொரு போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்ம சொல்லியிருக்க எல்லா குவாலிஃபிகேஷன்ஸுக்குமே எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி எல்லாம் கிடையவே கிடையாது இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு. சேலரி பொறுத்தளவுக்கு மினிமம் 18,000, மேக்ஸிமம் 56,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி. இது ஸ்டார்டிங் சேலரி தான், சரிங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தபால் மூலியமாகவும் விண்ணப்பிக்கணும். 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் 2024 ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. தபால் மூலிமா உங்கள் கையில் போய் கிடைக்க வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் தபால் மூலிமா அவங்ககிட்ட ரிசீவ் ஆகிற மாதிரி அனுப்பிச்சிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளும் ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜென்ரல் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மே பி சேஞ்ச். அவங்க சொல்லியிருக்க வேகன்சிஸ் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதிகமும் பண்ணலாம், கம்மியும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 31 ஆகஸ்ட் 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதுதான் அந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். இது மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 31ஆம் தேதி அப்ளை பண்ணுறக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் தபால் மூலிமா அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் 2024 நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சாதா போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பிச்சிடாதீங்க, ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிக்கோங்க. அப்படி நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் கிளியராக கொடுத்துட்டாங்க. மேலே மறக்காமல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், உங்கள் நேம், அதே மாதிரி கோட் ஆஃப் த போஸ்ட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கான லாஸ்ட் டேட் 15 செப்டம்பர் 2024 ரீச் ஆகிடணும். அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஒன்று பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு இன்டர்வியூ இல்லை ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லை ஸ்கில் டெஸ்ட் 3ல் எது வேணாலும் வைக்கலாம், சரிங்களா? ஏதாவது ஒன்று வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வேணும். அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா டிசி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா 10th மார்க் ஷீட் வைக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான சர்டிஃபிகேட், அதுக்கு மார்க் ஷீட் வைக்கணும். பாசிங் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபைனல் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணதுக்கான மார்க் ஷீட் உங்கள்கிட்ட இருக்கும், அதே மாதிரி டிசி இருக்கும். அதை 2ஐயும் வச்சு நீங்கள் அனுப்பணும். மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஏதாவது அவங்க பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, மிச்சம் இருக்க எதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அண்ட் தென் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதுக்காக உங்கள்கிட்ட கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்செஷன் இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சா தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. இப்போ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வாங்கி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
பர்சன் வித் டிசபிலிட்டி உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே அவங்க சொல்லிட்டாங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் உடல் ஊனமுற்றோர்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஜென்ரல் கேட்டகரினா, எஸ்சி எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கு 5 இயர்ஸ் அதாவது 15 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதே மாதிரி ஓபிசி கேட்டகரினா உங்களுக்கு +3 இயர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் பீரியட்லேருந்து கூடவே 3 வருஷம் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணுமானா கம்பல்சரி பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணணும், யார் யார் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 50 ரூபா பே பண்ணணும். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் 50 ரூபா பே பண்ணால் போதும். உடல் ஊனமுற்றோர் முன்னாள் இராணுவத்தினர் இவங்க 50 ரூபா பே பண்ணணும். மிச்சம் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 200 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுன்னு கொடுத்துட்டாங்க. அலவன்ஸ் வழங்குறாங்க. சரிங்களா? டெய்லி அலவன்ஸ், கவுன்சிலர் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வழங்குறாங்க. இது இல்லாமல் மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது. அக்காமடேஷன் குவார்ட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஎஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இருக்குது. புது பென்ஷன் ஸ்கீமோட இதை வச்சு உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இதுவும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் 31 ஆகஸ்ட் 2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கான இனிஷியல் பே எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,100 உங்களுக்கான இனிஷியல் பேவாக இருக்குது. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா தான் ஆட்களை எடுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி கமர்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதாவது பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. இரண்டாவது லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 19,900 ரூபா உங்களுக்கான சம்பளம் ப்ளஸ் எல்லா அலவன்ஸ் ஆல்ரெடி என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம் எல்லாமே இருக்குது. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா எடுக்கிறாங்க. ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வெளியே இருந்து. ஏஜ் லிமிட் 25. இது இல்லாமல் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீட் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களால் இங்கிலீஷ் டைப் பண்ண முடியும்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் வழங்குறத சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் எடுக்கிறாங்க. 18லேருந்து 25 வயதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்குவீங்க. மேலேயே உங்களுக்கு தெரியும் என்னென்ன வேலைவாய்ப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்ததுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் லாகின் பண்ணிக்கோங்க. இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு க்ரீன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். உள்ளே போச்சு அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு இதை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு வந்துடும். இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ பே பண்ணணும் பார்த்துட்டோம். அதுவும் நீங்கள் பே பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான சான்ஸ் நம்ம தமிழகத்தில். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.